உடைமை. அந்த பொது உடைமை அப்படிங்கிற விஷயத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பொதுவானது. நம்ம எப்படி பழகுற விஷயம், பேசுற விஷயம், சரியா? நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு விதமா பிரிஞ்சு நிற்கிறோம், சரியா? அந்த பிரிஞ்சு நிற்கிற விஷயத்துல நம்ம எல்லாரும் சொல்றோம், ஒரே நம்ம யாராவது சொல்றோம்னு வச்சுக்கேன், நம்ம எந்த ஏரியாக்காரங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கோயம்புத்தூர் சொல்லி பொதுவா சொல்லுவோம். எந்த நாட்டுக்காரங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் சொல்றோம். ஆனா வாழ்ற வாழ்க்கை முறையில மட்டும் நமக்கு சில பாகுபாடுகள், சில பிரிவினைகளை பிரிச்சு வச்சு அந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். நான் இந்த ஜாதி, சரியா? நான் படிச்சவன், நான் பணக்காரன், என்கிட்ட இதெல்லாம் இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்குது, தாத்தா சம்பாதிச்சு போயிருக்காரு, பரம்பரைனா இருக்கிற ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்லி நம்மளே என்னது சமுதாயத்துக்கு விலகி நிற்கிறோம், சரியா? அப்படி விலகி பார்க்கறதுனாலதான் ரெண்டு விஷயம் இருக்கு. மேல் மட்டத்தில் இருக்கிற மக்கள், கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள். அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் அப்படிங்கிறது என்னது? பணம் காசு இருக்காது, படிக்கிற அளவுக்கு அவங்க வசதி வாய்ப்புகள் கிடையாது, காசு பணம் இருக்காது, எதையுமே ஆசைப்பட்ட உடனே அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார வசதி கிடையாது. எல்லாருக்குமே மனுஷனா பார்க்கணும், எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்? அவனை மாதிரி நானும் சொகுசா வாழணுமே, அவனை மாதிரி ஒரு தனி சுதந்திரமா ஒரு தனியா ஒரு வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கணும். நிறைய பேர் வாடகை இருக்கிறவங்களுடைய அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும்? சொந்தமா சுயமா ஒரு வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும். ஏன் அது ஒரு சிலருக்கு மட்டுமே நிவர்த்தி ஆகுது, ஒரு சிலருக்கு மட்டுமே என்னது அது நிவர்த்தி ஆகாம அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட அது பொருளாதார வசதி. இன்னைக்கு ஒரு முதலாளி இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அடுத்த வருஷம் 10 கம்பெனி அந்த முதலாளி ஆகும். ஆனா உழைக்கிற தொழிலாளி என்பவன் இன்னும் எப்படியே இருக்கான்? உழைக்கிற வர்க்கத்தை மாச கடைசியானா அப்படின்னு இருக்கிற குடும்ப பிரச்சனை பற்றி தான் இருக்காங்க. எதிர்பார்த்து ஒரு வாழக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்க்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? நம்மளே நம்ம பிரிஞ்சு பார்த்துருக்கோம், சரியா? இப்பவன் இல்லாதவனுங்கிற அந்த பாகுபாடு ஆரம்பத்திலிருந்தே, அந்த காலத்திலிருந்தே நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே அப்படியே பிரிச்சு 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 இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னது அந்த ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்தோம், மத பிரச்சனையை கொண்டு வந்தோம், பணக்காரன் ஏழைங்கிற பிரச்சனைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் வளர்ற சூழ்நிலையில இருக்கிறோம். குழந்தைக்கு கூட என்னது அதே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரட்டும் அதே தன்மையில தான் வளர்ந்துருக்கோம். இதுக்கெல்லாம் முடிவு, இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கு நம்ம தான் இறங்கி வந்து பார்க்கணும். ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அந்த உதவி செய்யற மனப்பான்மை இருக்கணும். சக மனிதர்கள் என் கூட சகமா வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழனா நம்ம நினைச்சு பார்க்கறது கிடையாது. நான் நல்லா இருந்தா போதும், என்ன சுத்தி இருக்கிற என்னுடைய சொந்த பந்தம் நல்லா இருந்தா போதும்னு சொல்லி நம்மளை மட்டுமே நம்ம யோசிக்கிற ஒரு கட்டத்துக்குள்ள வாழ்ந்தாதான் மற்றவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சூழ்நிலையில போயிட்டு. இந்த எண்ணம் நமக்கு வளர்ந்தா எப்படி நம்மளுடைய சமுதாயம் ஒரு பொதுத்தமை சிந்தனைய ஒரு பொதுத்தமை சமுதாயமா வளராது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்பது எங்க இருக்குது? நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம வாழ்க்கையே சேர்த்துப்பாங்க, சிலர் பேசுவாங்க சமுதாயம் அப்படி இருக்கணும், சமுதாயத்தை நான் இப்படி கொண்டு வரணும், முதல்ல பேச நமக்கே அந்த எண்ணம் இருக்குதான் பார்க்கணும். உதவி செய்யற மனப்பான்மை இருக்கும். நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்படாம வாழணும்னே சொல்லி யோசிக்கணும். பெரிய வீட்டுல பங்களாவில் இருப்பாங்க, பக்கத்தையே பூசை போட்டு பட்டினியா குழந்தைங்க பட்டினியா இருப்பாங்க, ஆனா திரும்பி கொடுப்பாங்க மாட்டோம். அது இறங்கி வந்து மனசு உதவி செய்யற மனசு என்பது வராது. இந்த மாதிரி அவங்களும் இருக்கானே அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த சிந்தனையெல்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னா படிச்சு நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துட்டு போனதா ஜாதியெல்லாம் நம்ம இடைப்பட்ட நம்ம யாரும் வகுத்தது கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க வகுத்து கொடுத்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ரத்தத்துல ஊறி போய் என்னது அதுவே குடிச்சிட்டு இருக்கோம். அப்படி அந்த சிந்தனையே நமக்கு வேண்டாம், சரியா? அப்ப அந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொன்னா சக மனிதர்களை நேசிக்கிற தன்மை நமக்கு வேணும். இது நம்ம சொல்றோம், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் காசு சம்பாதிச்சு வச்சிருப்பான், அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்காவது ஏழை பாளையம் கொடுத்தா கூட அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையும். ஆனா அந்த பொது சொத்தை யார் வேணாலும் அது என்ன பண்ணலாம்? சம்பாதிக்கலாம், சரியா? ஒரு ஆள் முதலாளியா இருந்தாலும் அது உழைக்கிற அத்தனை பேருமே தொழிலாளியாக இருந்து உழைத்து அந்த வர்ற லாபத்தை எல்லாருமே சமமா பகிர்ந்து கொள்ளும். இன்னொரு விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம், ஜாதி பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை போக்கணும்னு சொன்னா நமக்கு சர்டிபிகேட் எங்க ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணாலும் ஒரு விஷயமே இருக்கு, என்ன ஜாதி என்ன மதம். சில வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டே இருக்காது. நம்ம நாட்டில் மட்டும்தான் நீங்க சொல்லிட்டே இருக்கோம், நான் வந்து வச்சுட்டே இருக்கோம். ஸ்கூல்ல இருந்து அந்த பழக்கத்தை வச்சுருக்கோம். அதுவும் கொண்டு போயிருக்கு சொன்னா எல்லாரும் ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே மக்கள், சரியா? அந்த இந்த மாதிரி சில உணர்வுகளை நம்ம மத்தியில நம்மளா மாத்திக்கிட்டா மட்டும்தான் எனது சமுதாயத்தை சமப்படுத்த முடியும். அதுதான் பொது உடைமை. புரிஞ்சுதா? இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் இல்லையா, இதுல மாற்றம் கொண்டு வந்தா பொது உடைமை சிந்தனை வளரும். இதெல்லாம் இப்படிதான் இருக்குது, இதுல மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். சமம் அப்படிங்கிற நமக்கு படிப்பிலிருந்தே என்னது அந்த விஷயத்தை கொண்டு வரும்.
கம்பெனியில உழைக்கிறவன் நம்ம அடிமைப்பட்டு கம்பெனியே வச்சு போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது. அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நம்மளுடைய உழைப்புக்கு நம்ம என்ன கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். சரியா, அது மெயின் விஷயம். அப்ப என்னன்னா பிரிச்சு தருவோம் வர்ற லாபத்தை அப்படியே என்னது நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கும் ஒரு ஆசை இருக்கும், உனக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் ஈஸியா நிறைவேற்றிக்க முடியும், ஆனா உன்னால முடியாது சொன்னா யார் இறங்கி வரணும்? இந்த கம்பெனி வளர்வதற்கு இவ்வளவு காரணம் ஒருத்தர் முதலீட்டு போட்டாலுமே அது உழைக்கிறவங்க எத்தனை 100 பேரா இருப்பாங்க. அந்த 100 பேரோட